வணக்கம் மக்களை, சற்று முன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் ஆகியோரை அதிமுகவில் சேர்த்துக்கொள்ளும் திட்டம் எதுவும் இல்லை. திடீரென இபிஎஸ் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க. தற்பொழுது அதிமுக மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் இயக்கம் இன்று வரை சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோரை அதிமுகவில் சேர்த்து கொள்ளும் திட்டம் எதுவும் இல்லை என பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அதிமுக புறநகர் மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் கட்சிகளில் இருந்து விலகி 400க்கும் மேற்பட்டோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்து கொண்டனர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், தமிழக அரசின் பட்ஜெட்டில் வெளியிடப்பட்ட அறிவிப்புகள் அனைத்தும் தேர்தலின் வாக்குகளை பெறுவதற்கான அறிவிப்பாகத்தான் பார்க்க முடிகிறது. திமுகவின் 4 ஆண்டுகள் கால ஆட்சியில் சட்ட ஒழுங்கும் அடியோடு சீர்குலைத்து விட்டது. விலைவாசி கடுமையாக உயர்ந்து விட்டது. தொகுதி மறுசீரமைப்பு நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு வெளியே போராட்டம் நடத்துகின்றனர். ஆனால் அதில் காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் கலந்து கொள்ளவில்லை. காங்கிரஸ் எம்பிக்கள் கலந்து கொண்டிருந்தால் முதல்வர் ஸ்டாலின் எடுக்கும் முயற்சி பலனளிக்கும் என்று சொல்லலாம். நாடாளுமன்ற தொகுதி வரையறை தொடர்பாக பல்வேறு மாநில முதல்வர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சி திமுக ஆட்சியில் லஞ்சம், ஊழலை மறைக்க நடத்தப்பட்டது. மதுபான விற்பனையில் 6000 கோடி ஊழல் நடந்துள்ளதாக வெளியாகியுள்ள செய்தியின் மூலம் திமுக ஆட்சியில் ஊழல் நடந்தது நிரூபணம் ஆகியுள்ளது. அதிமுக மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் இயக்கம் இதுவரை சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோரை அதிமுகவில் சேர்த்து கொள்ளும் திட்டம் எதுவும் இல்லை. வரும் மாநிலவை உறுப்பினர் தேர்தல் வரும்பொழுது அது குறித்த முடிவினை தெரிவிப்போம். அதிமுகவை பொறுத்தவரை கொள்கை வேறு, கூட்டணி வேறு. கொள்கை நிலையானது. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் எதிரியை முறியடிக்க வியூகம் அமைத்து அதிமுக அதிக வாக்குகள் பெற்று எதிரியை வீழ்த்துவது. தங்கம், வெள்ளி விலை நிலவரம் போல கொலை நிலவரம் பற்றி தற்போது செய்திகளை வெளியாகின்றன. திருநெல்வேலியில் ஜாகிரின் உசேன் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். திமுக ஆட்சியில் இன்று இருப்பவர்கள் நாளை உயிரோடு இருப்புமா இல்லையா என்று தெரியாது என்ற நிலையில்தான் உள்ளது. முதல்வர் ஸ்டாலினுக்கு சர்வாதிகாரம் கணக்கெடுப்பு நடத்த விருப்பம் இல்லை. ஆனால் ஏதேதோ காரணம் சொல்லி தள்ளி போடுகிறார். 2021 ஆண்டு சட்டப்பேரவையில் தேர்தலில் திமுக 525 அறிவிப்புகள் வெளியிட்டது. அதில் 15 அறிவிப்புகள் தான் நிறைவேற்றி உள்ளனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றவில்லை என அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். சரண்டர் விடுப்பு அதிமுக ஆட்சியில் நிறுத்துவதாக தவறான தகவலை சட்டப்பேரவையில் வெளியிட்டுள்ளனர். அதிமுக ஆட்சியின் போது கரோனா காலகட்டத்தில் அப்பொழுது யாரும் வேலைக்கு வரவில்லை. அதனால் அவர்களுக்கு கொடுக்க முடியாது. அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட பல திட்டங்களை நிறுத்தியது தான் திமுக ஆட்சியில் சாதனை. திமுகவின் வாக்குறுதிகளை நம்பி மக்கள் வாக்களித்தனர். இப்பொழுது போராட்டம் நடத்துகின்றனர் என்றால் பேட்டியின் பொழுது சேலம் மாவட்டம் செய்தியாளர்களில் இளங்கோவன் உள்ளிட்ட அதிமுகவினர்கள் உடனிருந்து இந்த ஒரு தகவலை எடப்பாடி பழனிசாமி பரிந்துரைத்தார். இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.